இப்போ நீங்கள் வந்து ஒரு மாடலாக எங்களுக்கு தெரியும், அதில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்காகவும் உங்களோட குரல் எப்போவுமே தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ பாலிடிக்ஸ்லேயே என்ட்ரு ஆகிருக்கீங்க. உங்களோட அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல ஆரம்பிங்க. கண்டிப்பாக. ஆக்சுவலி வந்து 2007 என்னோடய மாடலிங் ப்ரொஃபஷனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 100 to 150 ஷோஸ் நான் பண்ணியிருப்பேன். 2011 வந்து ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன் இந்தியா ஃபார் மிஸ் வேர்ல்டுக்கு முதல் திருநங்கை நான் தான் போனேன் இங்கேருந்து, ஃப்ரம் இந்தியா. ஸோ அதில் வந்து எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. வாய்ப்பு மட்டும் இல்லை, அது ஒரு என்னோடய அச்சீவ்மெண்ட், கோல் எல்லாமே அதுதான். ஏன்னா வந்து என்னோடய லைஃப் ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அவருக்கு என்னென்னா ஷிப்பில் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு என்னென்னா என்னையும் வந்து கப்பலில் வந்து வேலை சேர்த்து விடணும். ஸோ அதனால் வந்து கேட்டரிங் படிக்க சொல்லி எனக்கு கேட்டரிங் படிக்க வச்சார். நான் சென்னை ஆசான் மெமோரியல் தான் படித்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க் இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ் ஃபார் 3 years. அதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா எனக்கு என்னென்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷனை மறைச்சிட்டு எதுக்காக வந்து நம்ம வந்து வேலை செய்யணும். அப்போ மேலாக வேலை செய்கிறாங்க, ஃபீமேலாக வேலை செய்கிறாங்க. ஏன் திருநங்கை மட்டும் கடை தான் கேட்கணுமா, இல்லை பாலியல் தொழில் தான் ஈடுபடணும், ஏன்னா தலையெழுத்தாக இருக்குது? இல்லை, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் வந்து ஏன் நம்மளும் சாதிக்க முடியாது சொல்லிட்டு நான் வந்து இந்த மாடலிங் இதை சூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஜிம்முக்கெலாம் போவேன். ரொம்ப அந்த பாடி மேலே அந்த ஃபிட், அந்த பைத்தியம், எனக்கு அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எனக்கு இயற்கையாகவே இருந்ததால் எனக்கு இது வந்து கோப்பப் பண்ணிச்சு. ஸோ நான் நிறைய ஷோஸ் பண்ணுறப்பெல்லாம் நிறைய பேர் என்னை புகழ்ந்தாங்க, நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க ரியலி ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சொல்லிட்டு. ஸோ அந்த சக்ஸஸ் தான் எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து முதல் சக்ஸஸ். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இப்போ நான் சொல்கிறது வந்து ஆல்ரெடி 10 years முன்னாடி சொல்கிறேன். மேபி இன்றைக்கி வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது, ஷோஸ்க்கு, ஃபேஷன் ஷோக்கு, மாடலிங் செக்டர்ஸ் நிறைய பேர் வந்து வெளியே வந்திருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நான் இந்த பீரியடில் வந்து யாருமே கிடையாது, மலாய்க்கா மட்டும் தான். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து அடாப்ட் பண்ணல, எனக்கு வந்து சான்சஸ் கொடுக்கல ஆக்சுவலி. ஸோ அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ தூரம் நம்ம போய் வந்து கூட எத்தனையோ பேப்பர்ஸில் பிபிசி வரைக்கும் நான் பேசியிருக்கேன். ஸோ இருந்தாலும் வந்து ஒரு அங்கீகாரம், சரியான அங்கீகாரம் அப்போ எனக்கு கிடைக்கல. நான் அதை பற்றி பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் 2 படம் நடித்தேன் நான், தமிழ் மூவிஸ். ஒன்று வந்து ஹால், இன்னொன்று வந்து வந்தா மலை சொல்லிட்டு அதை செகண்ட் என்ன பண்ணேன். அதுவும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கை கொடுக்கல. ஸோ பார்த்தேன் சரி, அதாவது வந்து எனக்கு என்னென்னா நான் வந்து என்னையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கினேன். ஏன்னா நம்மளை கடவுள் வந்து நம்ம ஆசைப்பட்டோம், அது எதுலேயும் ஒரு விதத்தில் நம்ம உள்ளே போயிட்டு வந்துட்டோம். ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்து கடவுள் வந்து ஃபிட் ஆகலன்னு சொல்கிறான், அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்டில் வந்து ஈடுபட்டேன். பட் ஆனால் இன்றைக்கி மலாய்க்கா ஒரு மாடல் சொல்லிட்டு அந்த பேர் மறைஞ்சி, ஆக்ட்ரஸ் ஒன்று பேர் மறைஞ்சி, இன்றைக்கி சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சொல்லிட்டு அந்த பேர் வந்து நிலைச்சி நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ பேப்பர்ஸில், சேனல்ஸில் எல்லாமே வந்து நாங்கள் பண்ணது வந்து வெளிவந்திருக்கு. அப்சரா ரெட்டி வந்து ஏடிஎம்கேல வந்து ஸ்போக்ஸ் பர்சன், ஏடிஎம்கேல அவளோட தான் நான் இருக்கேன் நான். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமை எனக்கு. ஏன்னா வந்து அவளோட டிக்னிட்டி ப்ராஜெக்டில் நான் தான் வந்து ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், நான் தான் மெயின் எல்லாமே. ஸோ அவளுக்கு வந்து கம்யூனிட்டியில் வந்து அந்தளவுக்கு தெரியாது, பிகாஸ் அவளோட வாழ்க்கை முறை, அவளோட அந்த வியூ, அவளோட அந்த பொசிஷனே வேறு. ஸோ அவள் எப்போவுமே என்கிட்ட சொல்லுவாள், நான் வந்து நீங்கள் ஆசைப்படுறீங்க நம்ம கம்யூனிட்டிக்காக, எனக்கு நீங்கள் நில்லுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்க நல்லா சொல்லிட்டு. அதே மாதிரி எவ்வளவோ பண்ணியிருக்கா. நம்ம சும்மா கரோனா டைம்லலாம் வந்து கிட்டத்தட்ட 3000 பேருக்கு வந்து நாங்கள் ப்ரொஃபஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு அரசியலோட ஹெல்ப் இல்லாமல், எந்த ஒரு நிதி இல்லாமல், த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து தள்ளுவண்டி கொடுத்துருக்கோம், எத்தனையோ பேருக்கு வந்து சுயதொழில் நாங்கள் ஆரம்பித்து கொடுத்துருக்கோம், டெய்லரிங் மிஷின் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எவ்வளோ பேர் என்னென்ன கேட்குறாங்களோ அவங்க இல்லை நாங்கள் சொன்னதே கிடையாது, இன்னி வரைக்கும் கொடுத்துருந்தா இருக்கோம். பட் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய கொடுப்போம் நாங்கள். அதே மாதிரி வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து பாண்ட் டு வின் சொல்லிட்டு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் ஸ்வேதா சுதாகர் தான் டைரக்டர். அதில் வந்து நான் வந்து ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதில் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருஷம் வந்து பெஸ்ட் அச்சீவர்ஸ் அவார்டு கொடுப்போம். அதாவது டிரான்ஜெண்டர்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குற டிரான்ஜெண்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா 4 பேர் கடை கேட்க இடத்துல பார்த்துருப்பீங்க, இல்லைனா நைட்டில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தவிர்த்து வாழ்க்கையில் எவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டிரான்ஜெண்டர்ஸை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் பெஸ்ட் அவார்ட் கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யார் வந்து படிக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு நாங்கள் படிப்பு கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் வந்து நாங்கள் தான் ஃபீஸ் பே பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து காலேஜ் படிக்க வச்சுருக்கிறோம், அதுக்கு வேலைவாய்ப்பு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி கூட வந்து ஒரு திருநங்கைக்கு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்தது நான் வந்து
வந்திருக்கேங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ விஷயம் பண்ணது எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷம். மேபி நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மாடல் ஆகி நான் வந்து அந்த துறையில் இருந்திருந்தா கூட நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருப்பேன்னா எனக்கு டவுட் தான். அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்த பிறகு எனக்கு நிறைய விஷயம் நான் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னால் மற்ற திருநங்கைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற அந்த பண்ணுறப்போ எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது.